சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னில இருந்தே நிறைய பேர் நாளைக்கு காலையில திருவிழா ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நிறைய பேர் சொல்றத கேட்க முடியுது. முக்கியமா இந்த படத்துக்காக, இந்த படத்தோட தருணத்துக்காக தான் நாங்க எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த 9 மணி காட்சி எப்ப போக போகுது, முக்கியமா இந்த படத்துல என்ன மாதிரியான சர்ப்ரைஸ் நம்ம எல்லாருக்குமே காத்துக்கிட்டு இருக்குன்னு இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும். முக்கியமா ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டதுக்கு, கதையே இல்லைங்க அதாங்க கதையே அப்படிங்கிற மாதிரி அவரும் நிறைய விதமான விஷயங்களை இந்த படத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. பெரிய அளவுல இந்த படத்துக்கு ஹைப்பை அவரே கிரியேட் பண்ணல. நீங்களா வாங்க, ஒரு ஃபேன் பாய் மூவ்மெண்டா இருக்கும். முக்கியமா எல்லாருக்குமே படம் பிடிக்கும் அப்படிங்கறதுதான் படத்தோட டீமுமே அந்தந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜெய் பிரகாஷ் சாருமே நான் ரொம்ப நாள் கழிச்சு அஜித் சார் கூட சேர்றேன், இந்த படத்தை நானுமே பாக்குறதுக்கு ரொம்ப ஈகரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட சைட்ல இருந்துமே படத்துக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை ஏத்திக்கிட்டே போறாரு அப்படிதான் நினைக்கிறேன். ஃபேன் பாய் மூமெண்ட் அப்படின்னீங்க, இல்ல ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் எல்லா இன்டர்வியூலுமே எனக்கு தெரிஞ்சு ஓவர் பில்டப் பண்ணல, ஓவர் ஆட்டிடியூட் பண்ணல. ரொம்ப கூலா ஆதிக்கு உட்காந்துட்டு அஜித் சாருக்கு இப்படி சொன்னேன், த்ரிஷா மேடமுக்கு இப்படி சொன்னேன், எல்லாருமே இப்படிதான் இன்வைட் அவரு அதில் தெரியுது எங்க இருந்து கத்திருக்காரு, யார்கிட்ட இருந்து இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத. கண்டிப்பா ஏகேட்ட இருந்து நிறைய விஷயங்கள் அவர் கத்திருக்காரு. அதான் நம்மளால பார்க்க முடியுது. ரொம்ப பணிவா இருக்காரு அப்படின்றதான். நீங்க சொன்னீங்க ரொம்ப ஈகரா எல்லாரும் வெயிட் பண்றாங்க. யாரு வெறித்தனமா வெயிட் பண்றாங்கன்னா கண்டிப்பா அஜித் ரசிகர்கள். இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவரையும் தாண்டி, அவங்களையும் தாண்டி ஒருத்தர் வெயிட் பண்றாரு. யாருன்னா ஜிவி ரீசன்ட் டைம்ஸ்லயும் சரி. ஏன்னா இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ் நீங்க சொன்னீங்க, நாளைக்கு திருவிழா, நீங்க திருவிழாக்கு ஒன்று கொண்டாட்டம் இன்னைக்கு தொடங்கிருச்சு. நீங்க இன்னைக்கு மட்டும் இல்ல, கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடியே தொடங்கிருச்சு. யார் மூலியமானா ஜிவி மூலமா. ஏன்னா அந்த ரிப்பன் கட் பண்ணி அந்த புது வீட்டுக்குள்ளெல்லாம் போவாங்களா, ஷாப்புக்குள்ளே போவாங்களா, அந்த மாதிரி ஜிவி தான் இதை ஆரம்பிச்சு விட்டாரு. அந்த ஒரு சின்ன பொறி தான் இவ்வளவு பூகமா வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஈகரா வெயிட் பண்றாரு. நாளைக்கு அந்த ரோகிணி ஸ்கிரீன்ல ஃபேன்ஸ் மத்தியில எப்படி அந்த டீசரை செலிப்ரேட் பண்ணாங்களோ அதை விட டபுள் மடங்கா இருக்க போகுது. அந்த செலிப்ரேஷனை பார்க்கணும்னு ஆதிக்கும் ஜிவியும் தயார் நிலையில இருக்காங்க. நீங்க நைட்டு தூங்க மாட்டாங்க ரெண்டு பேரும். ஸோ இதெல்லாம் மீறி என்னதான் இருந்தாலுமே அவங்களோட படைப்பை, எல்லாருமே அவங்களோட படைப்பை நல்லா இருக்குன்னு தான் பேசி ஆகணும். ஸோ அவங்க மட்டும் தான் பேசுறாங்களா அப்படின்னா இல்லை. ஏன்னா சென்சார் போர்ட்லேருந்து எல்லாருமே, இன்னும் குறிப்பா நான் அஃபிஷியலாக அவங்க சொல்லலைனாலுமே சென்சார் போர்டில் இருக்கக்கூடியவங்களாம் எந்த படத்துக்குமே இவ்வளோ நல்ல ரிவ்யூ கொடுத்தது இல்லை. இந்த படத்துக்கு சொல்லியிருக்காங்க. குறிப்பா அஜித்தோட தோற்றங்கள் பத்தி மென்ஷன் பண்ணி பேசியிருக்காங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கு. ஏன்னா அவங்களோட கடமை என்ன, டீச்சர்ஸோட கடமை என்ன, அவங்க கரெக்ஷன் பண்ணி மார்க் போடணும், அதுதான் அவங்களோட வேலை. ஸோ அது எழுதிருக்கு ரொம்ப அழகா இருக்கு, எழுத்துக்கள் நல்லா இருக்கு, வார்த்தைகள் நல்லா இருக்கு, அர்த்தங்கள் நல்லா இருக்குன்னு எந்த டீச்சராவது இவ்வளவு மென்ஷன் பண்ணுவாங்களா? நல்லா படிச்சிருக்காண்டா அப்படின்னு தான் சொல்லிட்டு போவாங்க. ஆனா அவங்க அஜித்தோட தோற்றத்தை பத்திலாம் நிறைய பேசியிருக்கிறதாவும் நிறைய கேள்விப்படுறோம். அதனாலேயே அதுக்கான விஷயங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த ப்ரீ புக்கிங்ல மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கீங்க. அது எவ்வளவு தூரம் அது போய்கிட்டே இருக்கும் அப்படின்றது தெரியல. ஆனா நாளைக்கு காலைல 9 மணி அப்படின்றதா எல்லாருக்கும் சர்ப்ரைஸான விஷயம், நல்ல விஷயமே கூட. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த திரையரங்க உரிமையாளர்கள்லாம் தமிழ்நாட்டில் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன் இத்தனை நாளா இதை ஃபாலோ பண்ணல, இதுதானே நீங்க பண்ணிருக்கணும் அப்படின்னு எல்லாருமே கேள்வி கேட்டிருந்தாலுமே கூட இப்போ இதை குட் பேட் அக்லிலேருந்து துவங்க போறாங்க அப்படின்றனால எல்லாருமே ரொம்ப சந்தோஷம். ஆனா மற்ற மாநிலம் இருக்கக்கூடிய திரையரங்க உரிமையாளர்லாம் கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏங்க எப்படியோ அங்கிருந்து தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் வந்துகிட்டு இருந்தாங்க, இல்ல எல்லாருமே இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இருந்தாலும் இங்க இருக்கிறவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. 120 கோடி அப்படின்றதான் இப்போ அதிகமான டாக் ஆஃப் த டவுனா இருக்கு. அதை தாண்டின ஒரு வசூல் இருக்க போகுது. ஆனா இன்ன வரைக்கும் FDFS அப்படின்றதுமே அந்த ஃபர்ஸ்ட் ஷோ தான் முடிவு பண்ண போகுது. ஆனா முதல் நாள் வசூல் அப்படின்றது கிட்டத்தட்ட ஜெயிலர் அண்ட் கோட் இந்த 2 படத்தையுமே மிஞ்சும் அப்படின்றது சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி யார் இருக்காங்கன்னா அங்கேயும் அஜித் அவர்கள் தான் இருக்காங்க. ஏன்னா கிங் ஆஃப் ஓப்பனிங் அப்படின்றத தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் நாள் வசூல்ல இது வரைக்கும் ஏகே தான் இருந்திருக்காரு. அதை ஜெயிலர் பீட் பண்ணிச்சு நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப மீண்டும் அதே சேர்ல ஏகே அவர்கள் அமர போறாரு அப்படின்ற விஷயம் தான். இது அவங்க அஜித் ரசிகர்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு விஷயமா அமைய போகுது. எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் அந்த சோசியல் மீடியாக்களை பார்க்கும்போது எங்க அஜித் இருக்காருங்க, எங்க ஏகே இருக்காருங்க அப்படின்றதான் அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டு இருக்குல்ல. 400 கோடி 500 கோடி இந்த பெரிய நம்பர்ஸோட நம்மளும் போட்டி போடணும், அதோட எங்களோட விஷயங்கள் இருக்கணும் அப்படின்ட்டு அதுக்கான தீனி தான் இது. கிட்டத்தட்ட 450 to 500 கோடி அப்படின்றது நிறைய பேர் அந்த நம்பர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
படம் கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமா போகும். சாலிடா சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன 450 கோடி டு 500 கோடி அப்படின்றது எவ்வளவு பெரிய நம்பர்ஸுங்க அது. அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. மைத்ரி மூவிஸ் தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த விஷயத்தை யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. மைத்ரி மூவிஸ் வந்து படத்தை முன்னாடி நாளே போடக்கூடியவங்க. நம்ம அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். புஷ்பா 2 வந்து முன்னாடி நாள் நைட்டு போடக்கூடியவங்க தான். ஆனா அவங்களே தமிழ்நாடு டைம்ல எல்லாருமே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஒரு ஓகே கொடுத்துருக்காங்கல்ல. அவங்க போட்ட டிக்கு தான் இப்ப நாளைக்கு உண்டான சக்சஸ் ஆன ஒரு டேவா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே ஹாப்பி. திருவிழா நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே கொண்டாட துவங்கிட்டாங்க. எல்லா தியேட்டர்லும் பாத்தீங்கன்னா இப்பயே பயங்கரமா இருக்கு. இந்த ஊர் திருவிழா தொடங்குது 10 நாளுக்கு முன்னாடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இப்பயே பயங்கரமா இருக்கு. அது கண் திருஷ்டி மாதிரி என்னதான் அந்த கட் அவுட் பண்ணும் பொழுதே கீழே விழுந்தாலுமே கூட யாருமே தொய்வடையில, யாருமே விரக்தி அடையில. இந்த பக்கம் சோசியல் மீடியால மட்டும் விஜய் சாரோட ஒரு படத்துக்கும் இப்படிதான் பேனர் கீழே விழுந்திருக்கும். அந்த மாதிரி மட்டும் சில ரசிகர்கள் அந்த மாதிரி இருந்தாலுமே கூட எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவா எடுத்திருக்காங்க. ஏகே அவர்கள் கொண்டாடுறதுக்கு எல்லாம் தயாரா இருக்காங்க. நிறைய பேர் இந்த விஸ்வாசம் விசஸ் குட் பேட் அக்லி அப்படிங்கிற மாதிரி மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. நான் அதை பார்த்திருந்தேன். இந்த விஸ்வாசம் படத்துல வந்து கேர்ள் சென்டிமெண்ட், அதாவது பொண்ணு சென்டிமெண்ட் இருக்கும். அதே மாதிரி குட் பேட் அக்லி படத்துலயுமே வந்து மகன் சென்டிமெண்ட் இருக்கு அப்படின்ட்டு ஏற்கனவே ஆதிக் அவர்கள் சொல்லியிருந்தாரு. விஸ்வாசம் படத்துல அந்த பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் நடக்கிற நிறைய விஷயங்கள் நம்மளோட கனெக்ட் ஆயிருந்தது. அந்த மாதிரி இந்த படத்துல இன்னும் நிறைய மாதிரியான விஷயங்கள் நம்மளோட பர்சனல் லைஃப்ல கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆதிக் அவர்கள் இந்த படத்துலயுமே நிறைய விஷயங்களை மெனக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது ஒரு கேங்ஸ்டர் பிலிம். நீங்க அவர் வந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு போனுங்க. அந்த படத்துக்கு உண்டான லைன் அவரே சொல்லிட்டாருங்க. நான் வந்து எனக்காக தம்ம விட்டேன், என் மனைவிக்காக சரக்க விட்டேன், வைலன்ஸ் வந்து என் பையனுக்காக விட்டேன், என் பையனுக்கு விட்டவனுக்கே ஒண்ணுன்னா அவர் விட்டதை தொட்டு தானே ஆகணும் அப்படின்றாருல. அதுதான் படத்தோட கதையாவும் இருக்கு போது. அப்படி பார்த்தீங்கன்னா விக்ரம்ல அதுதானே. விக்ரம்ல என்ன பார்த்தீங்க, தன்னோட மகனுக்காக கமல் அவர்கள் போடுறாரு. ஜெயிலர்ல என்ன பார்த்தீங்க, டெம்ப்ளேட் அப்படின்றது ஒண்ணுதான், எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கும். குறிப்பா அஜித் அவர்கள் வில்லனா பண்ண எல்லா படத்துல இருக்கக்கூடிய அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே இதுல இருக்கு. அப்படின்றப்ப பழைய படங்கள் ரீலீஸ் ஆனாலே தெரிச்சுக்கிட்டு போகும். எல்லா படத்துல இருந்து ஹிண்ட் கொடுத்து புது படமா கொடுக்குறேன் அப்படின்னா சொல்லவா வேணும். ஸோ பயங்கரமா நான் ஒரு விஷயங்கள் இருக்கு. அதான் சொல்றேன், கொஞ்சம் நான் இன்னைக்கு நைட்டு தூங்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம். எல்லாத்தோட பார்வையும் இப்போ எப்படி மாறிடுச்சுன்னா, எப்படி சச்சினை ரீலீஸ் பண்ணலாம், சச்சின் நீங்க எப்படி இப்படி பண்ணலாம், என்ன சச்சின் 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 தான் நம்மளுக்கு கேட்குது. தலை டோனிலாம் வந்துட்டு இந்த காக்கா போய் குருவி போய் அப்படின்ற மாதிரி சச்சின் ரீலீஸை பத்தி நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆனா அதுவும் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான காம்படிஷனாக தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 10ஆம் தேதி நாங்கள் வரோம், 18ஆம் தேதி தானே அவங்க வராங்க அப்படின்ற ஒரு 8 நாள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆனா அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. விஜய் ஃபேன்ஸை பத்தி தெரியல, ஜனநாயகம் மட்டும் தான் ஒன் லாஸ்ட் டைம் நீங்க. ஆனா எங்களுக்கு அப்பப்போ சர்ப்ரைஸ் ரீலீஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கும் தயார் நிலையில இருக்காங்க. ஆனா என்ன இருக்கட்டும், மீண்டும் சொல்றேன், குட் பேட் அக்லி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இல்ல அந்த 5 நாளே கிட்ட நெருங்க முடியாது. ஏன்னா நம்மளுக்குலாம் டிக்கெட் இல்லை, நம்மளுக்குலாமே நம்மளே டிக்கெட் இல்லாம தான் தேடிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே ரொம்ப தேடிக்கிட்டு இருக்காங்க. ரீலீஸ் அப்போ சச்சினை பத்தி நிறைய விஷயங்கள் பேசுவோம். இதோட காம்படிஷனா அப்படின்றதான் பாக்குறாங்க. நாங்க 8 நாள் தள்ளி தானடா வரணும் அப்படின்னு அவங்களும் தயார் நிலையில இருக்காங்க. அப்ப குட் பேட் அக்லியே சச்சினான்னு பார்க்கும்பொழுது அது 18ஆம் தேதிக்கு மேல பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். கண்டிப்பா. இப்போ தனுஷ் அவர்கள் பேக் டு பேக்ல நிறைய பிலிம்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில ரெட்டத்தலை அப்படிங்கிற அருண் விஜயோட ஒரு படம் இருக்கு. சோ அந்த படத்துல தனுஷ் அவர்கள் ஒரு பாடல் பாடி இருக்கிறதா இப்பயே படத்தோட டீம் சைட்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இந்த தனுஷ் அவர்களுக்கு மட்டும் எப்படிதான் இந்த டைம் கிடைக்குது அப்படின்னு தெரியல. ஒரு பக்கம் டைரக்ஷன்ல பிஸியா இருக்காரு, ஒரு பக்கம் பாடல்களை எழுதிக்கிட்டே இருக்காரு, தொடர்ந்து பாடிக்கிட்டும் இருக்காரு, இப்ப தொடர்ந்து நடிச்சுக்கிட்டும் இருக்காரு. எப்படி இவருக்கு மட்டும் இந்த டைம் கிடைக்குதுன்னு தெரியல. எனக்கு சிம்பு தான் ஞாபகம் வர்றாரு. நீங்க என்னை எப்படி வேணாலும் என்னை இது பண்ணுங்க. எனக்கு 2 பேருமே ஒரே டைம்ல படிச்சவங்க வளர்ந்தவங்க அப்படின்னு வச்சுட்டாலுமே கூட சினி இண்டஸ்ட்ரின்னு வரும்பொழுது 2 பேருக்குமே நல்ல திறமை இருக்கு அப்படின்றத அவங்க அடுத்தடுத்து நிரூபிச்சுட்டே இருக்கக்கூடியவங்க தான். எனக்கு இது எல்லாமே அவரை பார்க்குற மாதிரி இருக்கு. அந்த மனுஷன் ஒரு இடத்துல டைரக்ட் பண்ணாரு, பாட்டு எழுதினாரு, பாடினாரு, ஓடினாரு, ஆடினாரு, எல்லா வேலையிலும் பண்ணி இப்போ ஒரு ஜெம் மோட்ல இருக்காரு. அவரை வந்து எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி எஸ்டிஆர் இருக்காரு. தனுஷ் வந்து ரொம்ப லேட்டா ஸ்டார்ட் பண்ணாலுமே கூட இப்போ ஒரு உச்சத்துல இருக்காரு. ஏன்னா அந்த உச்சன்ற வார்த்தை இப்பெல்லாம் யாருக்கு பயன்படுத்துறதுன்னு கூட தெரியல. ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொருத்தர் உச்சத்துல இருப்பாங்களே. தனுஷுக்கு பயங்கர காம்படிஷன் இருக்கு. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னா, திருவிக்ரமோட அடுத்த ப்ராஜெக்ட்ல தனுஷ் வச்சு பேச போறதாவும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆள வைகுந்தபுரம் படம் பார்த்திருப்பீங்க. அவங்க அந்த இயக்குனரோட இயக்கத்துல தனுஷ் நடிக்க போறதாவும் இன்னைக்கு காலையில இருந்து ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அந்த மனுஷனை எல்லாருமே பந்தய குதிரையா மாத்திட்டா, எப்பயோ மாறிட்டாரு. அதிகமா அவர் மேல பெட் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இவர்தான் வேணும் அப்படின்றது நிறைய பேர் பந்தயம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மனுஷன் வேணாம், ஹர்திக் பாண்டியா மாதிரி என்ன பால் வேணா போட நான் நின்று எத்தனை எதிரிகள் வந்தாலும் நின்று சமாளிச்சுட்டு போறேன் அப்படின்னா. இந்த ரெட்டதலை பத்தி கேட்டீங்க. இட்லி கடையில அருண் விஜயோட பங்கு மிகப்பெரிய ஒரு பங்கு. அதுக்கு ரொம்ப மெனக்கெட்டு இருக்காரு. கூப்பிட்டதுமே வில்லன் கேரக்டருக்கு அக்செப்ட் பண்ணிருக்காரு. நீங்க நினைச்சு பாருங்க, ஏகே படத்துல வில்லனா பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவோட படத்துல பண்ணணும் அப்படின்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அந்த மனுஷன் ஹீரோ வேற பண்ணிட்டு இருக்காரு. அருண் விஜயை பொறுத்த வரைக்கும் வர கேரக்டர் தரமா இருக்கா, என்னோட
கதாபாத்திரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து நடிக்கக்கூடியவர் தான். அவர் பண்ணியிருக்கும் பொழுது உங்களுக்காக நான் ஏதோ பண்ணணும் சார் அப்படின்னு அவர் சொல்லாம பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த பாடல். 2-3 நாளா சர்ச்சையா போயிட்டு இருந்துச்சு, அதாவது காசிப்ஸா போயிட்டு இருந்துச்சு. அதை வந்து இல்ல அது உண்மைதான் அப்படின்னு அபிஷியலாவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவர் பாடினாலே ஒரு மேஜிக்கா இருக்குங்க. அந்த முக்கியமா அந்த ஏடிலாம் லூப்ல போயிட்டு இருக்கு. அந்த ஆல்பம் இட்லி கடை ஆல்பம்காக நான் ரொம்ப வெயிட் பண்றேன். அக்டோபர் தள்ளி போட்டாங்க, இருந்தாலும் அவர் இப்ப அடிக்கடி இப்படி பாடணும் அப்படின்னா. அப்படியே டிராகன் படத்துல எஸ்டிஆர் பாடினா, எஸ்டிஆர் நான் சொல்றேன், தயவு செஞ்சு அந்த மனுஷன் பாடி, ஐயோ நீ பாடு எழுதி ஏதாவது பண்ணு. அந்த அதுல நாங்க வந்து சொல்லுவாங்களா எல்லாருமே ஒரு ட்ரக் அடிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது எங்களுக்கான ட்ரக் வந்து எஸ்டிஆரோட வாய்ஸும் அவரோட வரிகளும் தான். நீ இப்படி பண்ணியா, 2 பேரையும் நாங்க கொண்டாட போறோம், ஏன் நாங்க வந்து ஒருத்தர் மட்டுமே நாங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அங்க ஒரு செம்ம ஒரு அவங்களுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குங்க. இப்ப ரீசெண்டா கூட சமீபத்தில் ஒரு ஈவெண்ட்ல மீட் பண்ணும் பொழுது எனக்கு வந்து நம்ம சீனியர்ஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, தனுஷை வந்து சிம்பு மீட் பண்ணியிருக்காரு. நிறைய அங்கே நடந்திருக்கு. அவர் பார்ட்டியில சந்திக்கும் பொழுது தனுஷ் வந்து சிம்புட்ட கேட்டிருக்காரு, மச்சான் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ மறுபடியும் வர, நீ உனக்கு எனக்கும் தான் போட்டி அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ஒரு மாதிரி ஜாலியா இன்டராக்ட் பண்ணியிருக்காரு. எஸ்டிஆர் அவர்களுக்கு கண்டிப்பா அதுல என்ன மாற்றம், அதான் இவரு தான் மாறிட்டாரு ஜெம் மோட்ல. இருந்தாலும் அங்க நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. எஸ்டிஆர் அவர்கள் நோ மீன்ஸ் நோ அப்படின்ற மாதிரி எவ்வளவு பேரு எவ்வளவு தூரம் இது பண்ணியிருந்தாலும் கூட அந்த பார்ட்டியில ஒரு பல மாதிரி போயிட்டு பல மாதிரி வந்ததுல எஸ்டிஆர் அவர்கள் இருந்திருக்காரு. இதுக்கு மேல என்ன வேணும், அதான் சொல்றேன். இவங்க 2 பேரும் லைக் பிரதர்ஸ் மாதிரி. இவங்களுக்குள்ள சண்டை இருக்கும், நட்பு இருக்கும், ஒரு அழகான கெமிஸ்ட்ரி இருக்கும், எல்லாமே இருக்கும். தனுஷே கூப்பிட்டுருக்காரு பாருங்க, வா தலைவா நீ வா, நம்ம 2 பேரும் தான், வேற யாரும் இருக்காங்க இல்லைன்னா சொல்லுவோம், நம்ம 2 பேரும் வந்தாதான் அது மாதிரி நல்லா இருக்கும். எல்லாருமே நம்மளே கோத்து விட்டதான் தல தளபதி மாதிரி, நீங்க 2 பேரும் அப்படின்றது நம்மளே எஸ்டிஆர் தனுஷ் தான் சொல்லுவோம். சீக்கிரம் வா அப்படின்ட்டு இருக்காரு. அதுக்கு அவர் சொன்ன பதில் சொல்லில்ல செயல் அப்படின்ற மாதிரி அதுவுமே தொடர்ச்சியா பார்ப்போம்னு நினைக்கிறேன். இந்த ரெட்டத்தில் அவர் பண்ணதும் ரொம்ப நல்ல விஷயம் தான். இன்னொருத்தர் கூட எனக்கு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், அவரோட டைரக்ஷன்ல சிம்பு இருந்தா எப்படி இருக்கும், நீங்க எல்லாம் ஏகே தான் நினைக்கிறீங்க, தனுஷோட டைரக்ஷன்ல சிம்பு இருந்தா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்களேன் அப்படின்ட்டு அஸ்வந்த் மாரிமுத்து கூட சொல்லியிருந்தாரு. ஏன்னா அவர் தான் நல்ல இயக்குனர் அப்படின்ட்டு. இப்ப எல்லாமே தனுஷை இயக்குனரா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது இருந்தாலுமே ரொம்ப நல்லமான விஷயமா தான், எதுவா இருந்தாலும் ரொம்ப நல்ல விஷயமா தான் அமையும்.